நான் கஷ்டப்பட்டு காசை செலவு பண்ணி உன்னை வெளியெடுத்தா எனக்கு வேலைக்காரியாக தானே இருக்க சொன்னேன். நீ இங்கே வந்து ஜம்பமா ஜாலியாக மெத்தையில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்க. சும்மாவா உன்னை வெளியே எடுத்தாங்க? எல்லா வேலையும் உன்னை பார்க்க வைக்கத்தானே. அதனால தானே வேலைக்காரி எல்லாத்தையும் நிறுத்தினேன். நீ ஜாலியாக இங்கே இருந்துட்டா எனக்கு யாரடி வேலை செய்வா? நன்றி முதல்ல. நான் 2 நாள் இங்கே இருந்துட்டு வரேனே, ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு நீ 2 நாளும் சொல்லிட்டு 2 வருஷம் இங்கே இருந்துட்டீன்னா என் பாடு என்ன ஆகிறது? ஆ, சும்மா இல்லடி, காசு போட்டிருக்கேன். காசு ஒன்றும் எனக்கு சும்மா வரல. நடடி, எங்கடி என் பையன்? இல்லை, 2 நாள் இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு 1 நாள் மட்டும் இருந்துட்டு வரேன். ஒன்றும் தேவையில்லை, நீ ஆணையே பிடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல என் பையனை இங்கே நடடி. அவ என் தங்கச்சி எங்க வீட்டுக்கு வந்து என் தங்கச்சியே வீடு போந்து இழுத்து போட்டு அடிக்கிறீன்னா உனக்குலாம் எத்தனை திமிரு இருக்கணும்? போடி முதல்ல வெளியே. டேய், வாங்கினது பத்தலையோ? அழுக்காத. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. நீ பண்ணது தப்பு தான். அதுக்குன்னு அடுத்தவங்க எல்லாரும் ஏறி மிதிக்கிற மாதிரி எல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு எங்கேயும் விட்டு கொடுத்துட மாட்டேன். சரி சரி, அழுக்காத. அடடா, கண்கொள்ளா காட்சியா இருக்கே. அதான் உனக்கு பொறுக்காதே. ஐயோ, ஊருக்கண்ணெல்லாம் உன் மேலதான் அண்ணே. போதும் நிறுத்தடா. உனக்கும் பார்வக்கும் மேலையா என்ன? என்ன எதுக்கு வம்பு கிளக்குறீங்க? நீ அடுத்தா ஒரு நாளாவது என்ன இப்ப எல்லாம் கொஞ்சிருப்பீங்களா? எவ்வளவு நாளா நான் கூட இருக்கேன், என்னையே அண்ணன் கொஞ்சினது இல்ல. உன்னையெல்லாம் கொஞ்சமாடா? நாய்க்குட்டி பூனைக்குட்டி இதெல்லாம் கொஞ்சம் போது என்ன கொஞ்சம் கூடாதா? பொண்ணா இருந்தாதான் கொஞ்சவியாக்கும். ஆமா ஆமா. அண்ணன் ஒரு கோவில் என்றா தங்கை ஒரு தீபம் என்றோ என் தங்கச்சி இருக்காளே அம்மாசாமி போடுவாளே. இப்பெல்லாம் அம்மாசாமி போடுறதுக்கு நாங்க தான் வேணும். அதுக்கப்புறம் தான் எங்களை எல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. ஆமாமா, அப்போ நீ எங்களை கொஞ்சம் மாட்ட. உனக்கு என்னடா இப்ப பிரச்சனை? கடைசிக்கு சோறு போட்டு ஊட்டியாவது விடு. நாங்களும் அண்ணி வர வரைக்கும் தானே எல்லாம் என்ஜாய் பண்ணிக்க முடியும். அண்ணியா? ஆமா அண்ணே. இதே போ என்கிட்ட சொல்லவே இல்ல. ஐயோ, இந்த வீட்டுல நான் ஒருத்தர் இருக்கிறதே எல்லாரும் மாத்திட்டீங்களாட்டுக்குது. என்னையும் தான். அது எப்படி என்ன உனக்கு தெரியாம அண்ணி வருவாங்க? அது சொன்னவள தான் கேட்கணும். குட்டிமா, அண்ணா ஓகே சொன்னா பொண்ணை கூட்டி வந்து நிறுத்திடலாம். அப்ப பொண்ணெல்லாம் பார்த்தாச்சா? இல்ல இல்ல, ஆனா ம், அக்காக்கு எனக்கும் அத்தை ஆகணுங்கிற ஆசை வந்துருச்சு, அதுக்குதான். இது உன்ற வேலையா? அப்ப நான் அத்தை ஆக வேண்டாமா? ஆமாமா, கடையில விக்குது, உடனே வாங்கி நான் தரேன். அண்ணே, ஐயோ அக்கா நீ சும்மா இரு. அக்காவுக்கு வேண்டாட்டி எனக்கு வேணும். தேங்காய் பண்ணு, க்ரீம் பண்ணு, பிரெட் மலாய் செய்யறதுக்கு பிரெட்டு. இப்போ மாம்பழமும் பலாப்பழமும் சீசன் தானே, அதுவும் வாங்கிட்டு வந்துடுங்க. மாம்பழம் மலாய் செய்யணும், பலாப்பழம் பாயாசம் செஞ்சு சாப்பிடணும். இதெல்லாம் போதுமா? பரவாயில்ல, வீட்டில் எல்லாம் கொஞ்சம் இருக்கே, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி சரி, ஹவுஸ் ஓனரை போய் பார்த்துட்டு பேசிட்டு வரும்போது வாங்கி வரோம். தேங்க்யூ, ஜாலி ஜாலி. அப்போ நான் கேட்டது? ஆமாமா, நான் பாண்டிய மகாராஜா பத்தியா எனக்கு பொண்ணு கொடுக்க கியூல நிக்காங்க. கியூல போவே அந்தால வந்துட்டா. ரொம்ப பல்ல கட்டாத, என்ன பல்ல தட்டிடுவேன். ஆரம்பிச்சிட்டாளுகடா. ஐயோ, பார்த்தா உனக்கு என்ன சோறு தானே ஓட்டணும், போய் கொண்டு வா, ஊட்டி விடுறேன். சரி அண்ணே. அப்ப எங்களுக்கு நீ நீலாக்கு சாப்பிட கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடு. நீ போய் ஈஸ்வர சாப்பிட கூப்பிட்டு வா, நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். போ போ போ. எனக்கு 25 27 மேல ஆச்சு. அப்படி இருக்க என் அம்மாக்கு எப்படி 35 40க்குள்ளதான் இருக்குமா? இது ஒரு மேக்கப் பைத்தியம். மேக்கப் போட்டு வயசை குறைச்சு காமிச்சுக்கிட்டாலும் அது எப்படி சத்யன் சார் கிட்ட போய் சொல்ல முடியும்? மீனலாட்சினி,
ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காத, கொஞ்சமாவது அடங்கு. உன்னோட வண்டவாளத்தையெல்லாம் நான் தண்டவாளத்துல ஏத்தினேன், மறுபடியும் நீ நான் ரோட்ல தான் நிக்கணும். ம், அப்படியே தான் அம்மா பண்ணிருப்பாங்க. சிவராமா, டே சிவராமா. என்னம்மா? என்னையா? ஒன்றும் இல்லைம்மா. என்ன சொல்ல வந்த சொல்லு. இல்ல, ஈஸ்வர் தம்பி சொன்னதுக்கு நீ ஒன்றும் சொல்லலையே. என்னதுக்குமா? ம், தங்கமா தங்கிட்டு போறாரு, அதுல எனக்கு என்ன இருக்கு? நானும் அவரை சுமந்துட்டு இருக்க போறேன். வீட்டுல ஒரு ஓரமா இருக்க போறாரு, அவ்வளவுதானே. இல்லையா, பிள்ளைக விஷயமா. ஓ, பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதா? அவங்க அத்தை பசங்க மாமா பசங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதில் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்னது? என்ன சொன்ன? பரமும் பாருவும் அவங்களோட அத்தை பசங்களா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அதுக்கு நான் என்ன சொல்றது? இல்லடா. சொல்றது புரியலையா உனக்கு? பரமு பாருவோட அப்பாங்களோட தங்கச்சி பசங்க தான் ஈஸ்வரும் நீலகண்டனும். அது எப்படி? என் அம்மா தான் பாருக்கும் பரமுக்கும் அத்தைனா அப்புறம் எப்படி சொல்லாமல் இருப்பாங்க, இல்லை தெரியாமல் இருக்கும். இவர் கூட ஏன் அண்ணன் பசங்க இப்படி நடத்துகிறேன்னு எப்படி கேட்காம இருப்பாரு? ஒன்றுமே புரியலையே, போய் அவர்கிட்டயே கேட்டுடலாமா? அப்போ ஈஸ்வரோட அப்பா? இது என்ன புது கேள்வி? உன்னோட மகள்களோட நாத்தனா புருஷன்தான் அந்த ஜனாத்தனா. ஜனாத்தனா? ஆமா. அப்புறம் நீங்க பேசிக்கும் போதெல்லாம் மகாதேவன் என்னமோ சொல்றீங்க? ஆமா, அவன் தான் அங்கே சீட்டு நடத்தினான்ல, அதில் எல்லாத்தோட காசையும் கொள்ளையடிச்சிட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு தானே அங்கேருந்து இங்கே ஓடி வந்துட்டான். ஓ, பணத்தை எல்லாம் கொண்டுட்டு அவன் இங்கே தான் வந்தானா? ஆமாம், அதனால தான் அவன் இங்கே வந்ததும் பேரை மாற்றிக்கிட்டான். என்னது? எங்கள் அப்பா பேர் ஜனாத்தனா? பணத்தை கொள்ளையடிச்சாரா? அப்ப ஜனாத்தன பொண்டாட்டி அந்த பிள்ளை பேர் ஜெயந்தி என்னவா தானே? ஆமா. அப்புறம் எங்கிட்டடா இவோ? அது ஒரு பெரிய கதை. அப்ப அவ இருக்காளா இல்லையா, அதையாவது சொல்லுடா. ஜெயந்தியா? அப்போ இப்ப இருக்கிறது? போன போகுது, வீட்டுல யாரும் கண்டுக்காம இருக்காங்களேன்னு சாப்பிட கூப்பிடலான்னு வந்தா. ஜெயந்தியா? ஜெயந்தி இத வாரே. பாரு, ஏன் காலை போட்டு அமுத்திட்டு இருக்க? ஏன் வலிக்குதா? வலிக்குதாங்கிறேன். அப்புறம் வலிக்காம என்ன செய்யும்? நல்லா வலிக்கட்டும். எனக்கும் அப்படித்தானே இருக்கும். நேரங்களும் தெரியாம இவ வேற. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? யாரு அந்த ஜெயந்தி? எனக்கு எப்படிமா தெரியும்? கால் வேற வலிக்குது, எடுத்தாயே. முடியாது. உங்களுக்கு தெரியாம உங்க வாயில அந்த பேர் எப்படி வரும்? யார் அவ? ஏய், காலங்காத்தால இப்படியெல்லாம் பண்ணாத சொல்லிட்டேன். நானா சொன்னேன்? அங்க பாரு, உங்க மாமா தான் உங்க பாட்டிகிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அதான் நானும். சரி, எங்க மாமா சொன்னாரு, அதுக்கு நீங்க ஏன் சொன்னீங்க? ஏன்னா அவங்க தான் என் அம்மாவாம். என்னது? எனக்கே தெரியாது, அவர் இன்னும் முழுசா சொல்லல. அதை கேட்டுட்டு இருக்கும் போதுதான் வந்து தொலை பண்ணிட்டேன். சிவபூஜையில கரடிப்பு இந்த மாதிரி. தள்ளி நில்லு. நான் கரடியா? இல்ல, புலி. தள்ளு, காலை வலிக்குது. முடியாது. என்ன கரடி சொன்னீங்களே, இப்ப புலி சொன்னீங்களே, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இப்படியே தான் காலை அமுக்கிட்டே நிப்பேன், என்னமோ பண்ணு. சுண்டக்காய் சைஸ் வந்துட்டு தண்ணிக்குள்ள போட்டு அமுக்கிடுவேன் பாத்துக்கோ, குட்டச்சி. எங்க தைரியம் தான் அமுக்கு பார்க்கலாம். எங்க வீட்டுல வந்துட்டு என்னையவா? நாம இப்ப அதை கேட்டே ஆகணும். இவன் ஒரு பக்கம் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு சொன்னால கேட்க மாட்டான். சும்மா சொன்னையா? தூக்கியா? யோ, சொன்னா செய்ய மாட்டான் அப்படின்னு சாதாரணமா நினைச்சிட்டியோ? எனக்கு இப்ப எங்க கதையத்தான் பேசிட்டு இருக்காங்க, என்னன்னு முழுசா கேட்கணும். அதனால அமைதியா நிக்கிறனா நில்லு, இல்ல போ. மூடுவாய. ஐயோ, இது ஜெயந்தியோட அண்ணன் பொண்டாட்டியோட அண்ணனல்லோ. இந்த ஆளு நியூஸ் பேப்பர்ல போட்டிருந்தாங்களே பதவி விலகிட்டான்னு, அப்புறம் இங்க சுத்திட்டு கிடக்காரு இவரு. எங்கேயோ பார்த்த மாட்டுக்கா இருக்கு. அவரு யோசிச்சுட்டு தான் இருப்பாராட்டுக்குது.
பார்த்துட்டு பேசாம போனால் நல்லா இருக்காது. ம், அவர் எதுவும் கேட்காம இருந்தா பரவாயில்ல. எதுக்கு ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுவோம். நீங்க நீங்க பொண்ணு எடுத்துருக்கிற வீட்டில் தானே நாங்கள் பொண்ணு கொடுத்துருக்கோம். ஆமாம் ஆமாம். அண்ணே இந்தாங்க, நீங்க எப்ப சாப்பிடுறது? கணக்கில் வச்சுக்கோங்க. அவருக்கு ஒன்று கொண்டாடுறீங்களா? இல்லை இல்லை, எனக்கெல்லாம் வேண்டாம். சரிப்பா, நீ போ. டெய்லி இங்கே தான் சாப்பிட்றதோ? ஆமாம், காலையிலையும் நைட்டு மட்டும் இங்கே இடியாப்போ கொழுக்கட்டை அந்த மாதிரி ஏதாவது போடுவாங்க. ஒரு டம்ளர் தேங்காய் பாலும் அதில் ஏதோ 3 4 சாப்பிட்டோம்னா அப்புறம் பொழப்பாக்க வேண்டியதே. அப்போ வீட்டில் நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டே பேசலாம். வீட்டில் எல்லாம் ஜெயந்தி ஒன்றும் செய்யறதில்ல. ஓ, உங்களுக்கு தெரியுமல்ல அவளுக்கு ஆஸ்மா இருந்தது. ஆமாம்மா, கேள்விப்பட்டிருக்கேன். அது இப்போ முத்துன ஸ்டேஜ் ஆகி போச்சு. முதல்ல ஒரு 6 7 மாதம் நான் மட்டும் தான் வந்து இந்த ஊரில் இருந்தேன். அப்புறமா தான் அவளை கூட்டியாந்தேன். இங்கே வந்தது ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்புறம் திருப்பி அங்கே கூட்டிட்டு போனாலும் முதல்ல நான் தான் பணத்தையெல்லாம் கொண்டாந்துட்டேனே. அதனால அப்புறம் எல்லாரும் கேட்குறாங்க, சண்டை பிடிக்காங்க, பிரச்சனை பண்ணுறாங்கன்னுட்டு தான் சும்மா ஃபோன் போட்டுக்கிட்டே கிடந்தாலும் கூட்டிகிட்டு வந்தது. மறுபடியும் கொண்டு போய் விட்டா அப்படித்தானே இருக்கணும். அதனால இங்கேயே வச்சு பார்த்துக்கிறேன். காலையத்துக்கு நைட்டுக்கும் எனக்கு கொடுக்குற மாதிரியே ஒரு செட்டு இப்போ வந்தானே அந்த பையன் ரூம் போட்டிருக்கிறான் எங்கள் வீட்டாண்ட. அங்கே போக வரையில கொண்டு போய் கொடுத்துருவான். அவ சாப்பிட்டுக்குவா. மதியானம் நான் எங்கே சுற்றினாலும் எங்கே மதியானம் கடை திறந்திருக்கோ அங்கே ஏதோ ஒன்று வாங்கிட்டு போய் அப்புறம் கொடுத்துருவேன். ஆ ஜெயந்தி காய்ச்சி அப்புறம் பிள்ளைக்கு பிள்ளைக்கும் தான் ஒரே பையன் எனக்கு. ஓஹோ, உங்களுக்கு 2 பையனால நான் கேள்விப்பட்டேன். ஆ, அ, அ, அது இல்லை இல்லை, பரவாயில்ல. ம், நான் அங்கே ஊரில் கணக்கு பார்க்குற வேலை பார்த்தனே ஒரு ஆஸ்பத்திரியில். உங்கள் அம்மா? ஆமாம், அங்கேதான். அங்கனே மெடிக்கல் ஷாப்பில் ஒரு பொண்ணு பழக்கம். ஜெயந்தி இப்படி இருக்கவும் அது டிபி ஆகிடக்கூடாதுன்னு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தது. அப்புறம் குழந்தை ஆகலை. அந்த பொண்ணுக்கு தான் முதல்ல ஆனது. அவளுக்கு ஒரு பையன், ஜெயந்தி கூட ஒரு பையன். ஓ, இப்போ 2 பேர்த்தையும் சமாளிக்க முடியாது, வருமானம் பத்தாதுன்னா அவளை கூட்டியாந்த முதலிங்க தனியாக வச்சிருக்கேன். அவன் இன்னொரு மருந்து கடையில் வேலை பார்க்கா. ஜெயந்தி வீட்டில் தான் இருக்கா. நான் அவள் வேலை பார்க்குற மருந்து கடையில் இந்த பிளட் டெஸ்ட்டு அந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு தேவைப்படுற பொருளெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்கல்ல, மருந்து மாத்திரை எல்லாமே. அதெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு இங்கே இருக்கிற சில மருந்து கடைகளுக்கு சப்ளை பண்ணுற வேலை பார்க்கேன். ஓ, சரி சரி சரி, சாப்பிடுங்க. ம், உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டேன்னா நீங்கள் தான் வேண்டாங்கிறீங்க. இல்லை இல்லை, நான் வீட்டில் தான் சாப்பிடுவேன். இந்த கடையில் கொடுக்குறாங்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பருத்தி பால் தயார் பண்ணுறது, அப்புறம் இந்த கம்பர்கட்டு, பிஸ்கட்டு, நவதானியத்தில் சிறுதானியத்தில் செஞ்ச ஐட்டம் எல்லாம் விற்கிதல்லோ, அதெல்லாம் என் சம்சாரம் தான் பண்ணுது. அவள் வீட்டில் டெய்லி செய்வான். நான் அப்படி அப்படியே 2 3 கடைகளுக்கு டெலிவரி பண்ணுறேன். ஓ, அப்போ இந்த துளசி, தூதுவளை மிட்டாயி, இஞ்சி மரப்பா, சுக்கு மூட்டை இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொண்டாடுறதா? ஆமாம் ஆமாம், எப்போ வருவேன். ஆனால் இன்னைக்கு தான் நான் உங்களை பார்த்துருக்கேன். என் போல போடுங்கோ. நீங்கள் எப்படி இருந்துவியோ இப்போ எல்லாம் அப்பனாத்தா தான் முக்கியம்னு அவங்க பேச்சை கேட்டு ஆடுனா இப்படித்தான் தெருவில் தான் நிற்கணும். வேற என்ன செய்யறது? கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் எழுதி கிடச்சி பதவியும் போச்சு, குடும்பமும் நல்லா வச்சு செஞ்சுட்டாங்கோ. அதனால தான் வெளியே வந்துட்டேன். இந்த வழியாக வந்தால் நான் குடிப்பேன். புள்ள வர நேரமாக இருந்தால் அவளுக்கு வாங்கிட்டு போவேன். இங்கே ஃபஸ்ட்டு அங்கேயே 2 பேரும் வேலைக்கு போகணும். அப்புறம் பிள்ளைக்கே அடிக்கடி உடம்பு முடியாமல் போகவும் அப்புறம் வீட்லேருந்தே இதை பண்ணுறோம். அவள் வீட்டில் நான் இங்கே வந்த பின்னாடி தைப்பா. சரி சரி, ஏன்னா மெட்ராஸ்லாம் வருமானம் பத்தாது. இப்போ நான் சம்பாதிக்கிறதே ஜெயந்திக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறக்கு செடியாக போயிடுது. அவள் மருந்து கடையில் வேலை பார்க்கறத வச்சு அவளும் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு இருந்துக்கிறாங்க. அப்பப்போ போய் பார்த்து வந்துக்குவேன். ஆமாம் ஆமாம், நம்ம ஊருக்கு இங்கனையெல்லாம் வேலை வச்சுதேன். ம், வாங்கல ஒரு 8 வீட்டுக்கு போயிட்டு போகலாம்.
இல்லை இல்லை வேறு 2 பார்சல் இருக்குது, 2 கடைக்கு கொடுத்துட்டு போகணும் வீட்டுக்கு. அவளே மிஷின் அடிப்பாளா, கால் வலிக்கும் இல்லை, நான் போய் சித்த அடிப்பேன். ஹம், எங்க நம்ம வர்ற பாட்டுக்கு பெட்ரோல் போட்டு அலைஞ்சு அதுலேயே நம்ம ஒரு வழி ஆயிடுறோம். அது என்னமோ உண்மைத்தே. சரி, நம்பர் தாரேன், ஏதோ ஒன்று கூப்பிடுங்க, ஃபோன் பண்ணிட்டு வாங்க வீட்டுக்கு. ஆ சரி சரி, ஒரு நாள் வேணா குடும்பத்தோட வாரோம். ம் ம். நானும் நீங்கள் பார்த்ததை எங்கேயும் சொல்லிக்கல, நீயும் சொல்லிக்க வேண்டாம். ம் சரி. ம் நான் தான் தப்பு பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன். உங்களுக்கு என்ன ஏமாகராசா இப்படி ஒரு நிலமையில வந்து உட்காந்துருக்குறீங்க? ச்சே, நம்ம அம்மாங்கனால தான் மாமா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. எல்லாருக்கும் ஒரு அம்மா இருந்தா இந்த டாக்டருக்கு 2 அம்மா. ம் அப்ப இந்த மீனலட்சுமி யாரு? இதை யாருன்னு தெரியலையே. பாரு, ஆர்வ கோளாறுல ஏதாவது வாயை தந்து கேட்டுவிட்டேன், இந்த ஆள் தண்ணிக்குள்ள அமுத்தினாலும் அமுத்திடுவாண்டி. பேசாம இரு. நீ சொல்றதை வச்சு பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த மெடிக்கல் ஷாப்காரி கூட பழக்க மாட்டேங்குதே. இருக்கலாம். நல்லா விசாரிக்காம ஜெயாவை கட்டி கொடுத்துட்டாங்களோ? தெரியலையேம்மா. மெடிக்கல் ஷாப்புக்கு போனது பெருசோ, ஜெயாக்கு போனது தான் சிறுசா? ஆமாம். ஆனா சிறுசு தானே டாக்டரா இருக்கு. நீலா வந்து ஜெயாட்ட தான் ஒட்டிப்பா நடக்குது, ஈஸ்வர் வந்து தனாட்ட தான் ஒட்டிப்பா நடக்குது. 2 பேத்தையும் ஒன்னாவே வச்சுக்கிட்டான். ம் அப்படின்னு தான் நினைக்கேன். ஒரு நாள் யார்கிட்ட ஒட்டிக்கிட்டா என்ன, ஒட்டிக்கலன்னா என்ன, ஒன்றுக்கு 2 அம்மா இருந்தோம். யாரும் இல்லாத அனாத மாதிரி ஹாஸ்டலில் தானே நான் வளர்ந்தேன். மாமா இப்போ தானே வீடெல்லாம் தொடச்சி துணியெல்லாம் துவைச்சி போட்டு குளிச்சுட்டு வந்திருக்கேன். தண்ணியிலே இருந்தங்காட்டியும் ஒரு மாதிரியாக இருக்கு. போய் பால் வாங்கிட்டு வரியா, காஃபி போட்டு குடிப்போம். வாங்கிட்டு வந்தா மாமா எனக்கு என்ன தரும்? மாமா ஒரு முத்தை தரும். வேற வேற என்ன, பாப்பாக்கு என்ன பிடிக்கும்? மாமா சொன்னா. சரி, மீதி வர காசில் உனக்கு ஏதாவது திங்கறதுக்கு வாங்கிட்டு மீதி காசை கொண்டாந்துடணும், சரியா? சமத்து. வித்தார கள்ளி, காசு கொசரம் எப்படியெல்லாம் நடிக்கா. சின்ன பால் வாங்கியாரே, எனக்கு காப்பி தரணும். சரிடி ஆத்தா, பார்த்து போயிட்டு பார்த்து வா, அப்புறம் உங்க அம்மா வந்து திட்டுவாங்க, காணோம் தேட வச்சிடாத. ஜனாத்தா, ஜனாத்தா, யாருது? உள்ள வாங்க. அப்புறம் மாமனுக்கும் தம்பிங்களுக்கும் காப்பிக்கு தொட்டுக்கு ஏதாவது வாங்கியா? மிச்ச காசு வந்தா அடிக்கள்ளி, வாங்கியா? யாரும் வந்திருக்காங்க பாரு, அவங்களுக்கு கொடுக்கணும். உனக்கு வேணா நான் அப்புறமா காசு தரேன், நீ மறுபடியும் போய் வாங்கிக்கோ, பத்தலைடா, சரியா? சரியாத்தா, கடைக்கு போய் வா. சாத்தி பத்திரமா போயிட்டு வந்துடாத்தா, உங்க அம்மா வந்தா திட்டும். ஐயோ, இதாரு, நான் மட்டும் வந்ததா கூட பரவாயில்ல, அவளையும் கூட்டி வந்திருக்கிறனே. ஏனுங்கோ அண்ணன் இல்லையா? ஐயோ, குளிக்க போறதுக்கு முன்னாடியே அவன் கூப்பிட்டானே, குளிச்சுட்டு வந்தது பசி எடுத்துருது, யாரும் என்ன வேஸ்டான்னு கூட மறந்துட்டேனே. நான் சொன்னேன்ல, பாரு வந்துட்டாங்க, சீக்கிரம் போய் பால் வாங்கியா. ஆடு. நீ பால் வாங்கியா, காஃபி போட்டுட்டு சொல்றேன். நான் ஓடிட்டு வரேன். பார்த்து பார்த்து போயிட்டு வா. வாங்க வாங்க, வா தங்கச்சிமா. வரேன். நேற்று வேற நீ ஜெயந்திக்கு நல்லா இல்லைன்னு சொன்னீங்க, நேற்றே பார்க்க வரலான்ட்டு இருந்தோம். அப்புறம் சரி இன்னைக்கு வரலான்ட்டு அதான் வந்தோம், ஃபோன் பண்ணனே. ஆமாம் ஆமாம், நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தான் பண்ணீங்க. குளிச்சுட்டு வந்தது, அப்புறம் சரி இந்த புள்ள பக்கத்து வீட்டு பிள்ளையா 10வது எழுதியிருக்கு, அதான் பால் வாங்கி இறச்சோன்னே. நானே போயிருப்பேன், ஜெயந்தியும் தூங்குறா, தனாலும் தூங்குறா, பசங்களை வேற பார்க்கணும். அதே பசங்க எங்கண்ணா? குளப்புறத்துல விளையாடுவாங்களா இருக்கு, நான் இப்போதான் துவைச்சிட்டு குளிச்சுட்டு வந்தேன். சரி சரி. சரி உட்காருங்கோ. எதுக்கு இவ்வளோ? ஜெயாளுக்கு நல்லா இல்லைங்க, அப்புறம் நீ தான் அவளை பார்த்துக்கணும், அப்புறம் ஏதாவது செஞ்சியோ பிடிச்சியோ வேணுமோன்ட்டு நாங்களே வீட்டில் செஞ்சு எடுத்துட்டு வந்தோம். தனா தான் பார்த்துக்கிறா. இப்போ இந்த போச்ச பொண்ணு, அவங்க அம்மா 3 வேளைக்கு சோறாக்கி கொடுத்துரும், நான் மாசமானா அதை கணக்கு பண்ணி காசு கொடுத்துருவேன். ஓ, பசங்களுக்கு பசங்களுக்கும் தான் அம்மா. தனா வேற 2வது மாசமா இருக்காளா, ஜெயால் பார்க்கறதே பெரிய விஷயம், அப்புறம் வீட்டு வேலையும் பார்க்கணுமில்ல, அதனாலதான். ஓ சரி சரிங்க. உட்காருங்கோ, பால் வாங்கியாட்டு காஃபி போட்டு குடிக்கலாம். இல்லை இல்லை பரவாயில்லைங்க, இருக்கட்டும், நாங்கள் குடிச்சிட்டு சாப்பிட்டு தான் வந்தோம். இருக்கட்டுமா, எங்க வீட்டுக்கு முதல்ல வந்திருக்கேன், நான் போட்டு தாரேன். எங்க பிள்ளை கூட்டம் இல்லையாட்டக்குது, அவன் எங்க வாரா, எங்கேயும் வரதில்லை.
இப்பயே கூட்டியாவது பழக்கினாதானோ. சத்தியம் பிள்ளை கூட சைக்கிள் ஓட்டி பழகிட்டு இருந்தா, அதான் சரி வந்துட்டு போறது தானேன்ட்டு விட்டுட்டு வந்தேன். சரி சரி, நெக்ஸ்ட் டைம் அவ கண்டிப்பா கூட்டுவாங்க என்ன. ஆ, உட்காருங்கோ. ம். ஆட இப்படி வந்து இந்த ஆள் உட்காருங்கோ. அது கழுவருக்கு சோப்பெல்லாம் வச்சிருக்குது வேறு. பேசிட்டு இருங்கோ, நான் போய் பசங்களை கூட்டியாரேன். ஆ. என்னங்க இது, நல்ல வேலை பிள்ளைய குட்டியாரல. ஹம், எனக்கு என்னடி தெரியும், அப்பப்போ எங்காவது பார்த்தா பேசுறது. அவன் பாரு, அப்பா பெரிய பிள்ளைய மடியில் வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறான். நீ கட்டின புருஷங்கிட்டயே வந்து உட்கார மாட்டேன். வந்த இடத்துல வாயை மூடிட்டு உட்காந்துரும். இல்லை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சரிடி அத்தா, வந்தா காப்பியை குடிச்சிட்டே கிளம்பலாம். என் பிள்ளை அங்கே தனியா இருக்கா. ம். மூஞ்ச காட்டாத. உள்ள போய் ஜெயா பார்க்கன்னா பார்த்துட்டு வா. ம். அத்தை ரெண்டாவதா வந்திருக்கே அதுவே இருக்காமா. நானெல்லாம் உள்ள போய் பார்க்கலப்பா. வந்ததே அதுக்கு தான். ஏங்க, 2 பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒத்தாமல இருக்கிற வீட்டுக்குள்ள நான் எப்படி ஒத்தியில போகிறது? சரி சரி, பசங்க வந்தா கூப்பிட்டு போ. ம். ம். நீதான் பெரியவனா? பார்த்து தெரியலையா, ஆனால் அது சின்னதுக்கு பிறந்தது. நாங்க வெளியே வாயிட்டுண்டோம். சரி சரி, உங்க அப்பாட்ட பிஸ்கட்டு அது இதுன்னு எல்லாம் கொடுத்தோம், போய் வாங்கி சாப்பிடுங்க என்ன. தேங்க்ஸ். நீங்க யாரு? சித்தப்பா சித்தி. என் சித்தி இவங்க அம்மா. அப்பா, அதையெல்லாம் தெளிவாக தான் சொல்லி கொடுத்துருக்காயா. ஆமா ஆமா, நாங்க ஊர்ல இருந்த சித்தி சித்தப்பா. ஓ சரி போங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் விளையாடுங்க என்ன. ம். தேங்க்யூ. பாக்கா அச்சடி வாங்க. எங்கள் வீட்டுக்கெல்லாம் ஆமே வரமாட்டாங்க. நானும் எங்கேயும் போக மாட்டோம். எங்களுக்கு ஆமே தெரியாது. ம் சரி சரி, அடிக்கடி வரோம். ஆ தேங்க்ஸ். போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வாயே, வந்தது எதுக்கு சும்மாவா. ஷபா, பேசாம இருங்க சொல்லிட்டேன். அவனால ஒன்றை கட்டியே மல்லாட முடியல. இவன் எப்படி 2 3ன்னு, ஐயோ அதுவும் குழந்தைங்கள வேற வச்சுட்டு வர வருமானத்துக்கு. ஐயோ, ரொம்ப பொறுமைசாலி தான் போ. ஆனால் கொடுத்து வச்சோண்டா நீ. உடம்புல எங்கேயோ ஒரு பக்கம் நல்ல மச்சம் இருக்குவோ. கிளம்பலாமா? இரு, ஒரு 1/4 மணி நேரம் வரானா பார்ப்போம், இல்லை கூப்பிட்டு சொல்லிட்டு போவோம். ம். ஒருத்தருக்கு எந்திரிச்சு நிற்கவே துப்பில்லையா, 9 பொண்டாட்டி கேட்குதான். ஐயோ கடவுளே, என் மாமனார் அப்பவே காவல் மன நாட்டுக்குதே. நான் கூட நினைச்சேன், என்னடா எங்க அம்மாவுக்கும் எனக்கும் கம்மியாக தான் வயசு டிஃபரன்ஸ் வருதேன்னு. இப்போதானே தெரியுது. அதுலேயும் போயும் போயும் எவ்வளோ வயசு வித்தியாசத்தில் 15 வயசு பொண்ணை. சை, இவன் என்ன நம்மளையே பார்த்துட்டு நிற்கா. உங்க அப்பனுக்கே 3, உனக்கு எத்தனைன்னு கேட்குற மாதிரி எல்லாம் இருக்கு. இவனை நம்பலாமா வேண்டாமான்னு ஒரு வேலை யோசிக்கிறாளோ. இருக்கலாம். ஜெயாவை பாத்தீங்களா இல்லையா? நாங்கள் கடைசி வரைக்கும் ஜெயாவை பார்க்கவே இல்லை.